எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புது திட்டம் தொடக்கம், திட்டங்களின் விரிவாக்கம். இப்படி நாம் செயல்படுற காரணத்தினால எதிரிகளுக்கெல்லாம் கிளி பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் வாக்கு வங்கி தேர்தல்னு எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா தரப்பினருமான திட்டங்களா நாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு. தெலுங்கானா, பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதா அறிவிச்சுட்டாங்க. இந்தியா தாண்டி கனடாவில் இப்போ இது செயல்படுத்தப்படுது. இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. அது மட்டுமா, இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு? பாஜக. அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதே போல நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாக்கு இடம் பெற்றுக்கிட்டு வருது. அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்ப உலக நாடுகள் பின்பற்றுது. நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்க ஜெயிச்சிருக்கிறார். அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதி தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்ன அதிபர் டிரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட மிரட்டி பார்த்தார். ஆனா அந்த மிரட்டல் அதற்கெல்லாம் மீறி மம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. அதனால்தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. என்ன செய்யறது? அவங்களுடைய குணம் அப்படி. அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி மக்கள் பணி. அதை நாம் பார்ப்போம்னு செயல்பட்டு வரேன். எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும், பொறாமையில மக்கள் நலத்திட்டங்கள் தேவையில்லை, 1000 ரூபாய் வேணாம்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்களை மதிக்கிறது இல்லை.